நமக்கு ஒரு மொழி இருக்கிறது என்பதை நாம் உணரவும் உலகத்துக்கு உணர்த்தவும் இப்படி ஒரு மாநாடு பார்த்தீர்கள். இங்கே செனக்கல் நாடு மற்றும் உலக பல்கலைக்கழகங்களில் எல்லாம் நம்முடைய பேராசிரியர் இருக்கார்களே, அவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு தமிழை வளர்க்க ஒரு மாநாடு தேவை. அது உங்களை எல்லாம் கேட்கிறேன். மலையாள நாட்டிலே 2 மலையாளி சந்தித்தால் ஆங்கிலத்தில் பேச மாட்டார். ஆந்திர நாட்டிலே 2 தெலுங்கர் சந்தித்தால் ஆங்கிலத்தில் பேச மாட்டார். அப்படியே ஜப்பான் நாட்டில் அப்படின்னா இங்கே முத்தனும் முனியனும் சந்தித்தால் போனா போதும் இடையில தமிழ் வரும். ஆங்கிலத்தில் பேசுவது ஒரு நாகரிகமாக்கிக் கொண்டது. இங்கே 2-3 பெரிய அறிஞர்கள், முன்னாள் நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்களும் தங்கராஜ் அவர்களும் என்னுடைய மதிப்புக்குரிய தலைவர் பாவு சண்முகம் அவர்களும் ஆங்கிலத்தை பற்றி சொன்னார்கள். எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. வேறுபாடு இருப்பது போல் ஏதோ சொன்னார்கள். அங்கு மத்தியத்திலே ஆங்கிலம் வேண்டும் என்பதற்கும் மாகாணத்திலே ஆங்கிலத்தில் இடத்தை நிச்சயிப்பதற்கும் உள்ள ஒரு குழப்பம். மத்தியத்திலே ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்றும் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். அது மட்டுமல்ல, 1938ஆம் ஆண்டிலேயே நான் ஜில்லா காங்கிரஸ் செயலாளராக இருந்த போது நான் இந்திய எதிர்ப்பு மேடைக்கு பெரியாரோடும் அண்ணாவோடும் நான் போனேன். தமிழர் வாழ்வில் எங்கும் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும். அன்பர் ஆய்சரோ மற்ற ஐரோப்பியர்கள் இங்கு வருகிறார்களே, அவர்கள் நம் வாழ்க்கையிலே, நம் அன்றாட வாழ்விலே தமிழுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறோம், அந்நிய மொழிக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறோம் என்று பார்த்துக் கொண்டு போவார்கள். அவர்கள் நம்மிடம் சொல்லாவிட்டால் பேசுவார்கள். இவ்வளவு பெருமை பேசுவார்கள் தமிழுக்கு. அன்றாட வாழ்க்கையிலே தமிழ் இல்லையே. கடைகளை பார்த்தா எல்லாம் ஆங்கிலத்தில் தோன்றும். அரசாங்கம் எத்தனையோ ஒரு ஆணையிட்டு அறிக்கை விட்டார்கள், தமிழிலே பெயர் பலகை போடுங்கள் என்று. இன்னும் ரொம்ப பலகை போடுங்க, இன்னும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது கடைப்பலைகள் எல்லாம். இன்று கூடுகிறவங்களை எல்லாரும் இரு கை கூப்பி வேண்டுகிறேன். நீங்கள் இந்த மாநாடு முடித்து போனவுடனே மாநாட்டுக்கு இடையிலே மதுரை நகரிலேயே ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் பலகை இருந்தால், அந்த பாவுசாவுக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்தால் தான், ஆங்கிலத்தில் மட்டும் இருந்தால் தமிழிலும் எழுதி வைக்கிற முறையை பார்த்து தன்மான தமிழனாகிவிட்டான் இந்த முறை தமிழன் என்று எழுதுங்கள். தமிழரோடு தமிழர் பேசினால் இனி தமிழிலேயே பேசுங்கள். தமிழர் அல்லாதாரிடம் பேசினால் ஆங்கிலத்தில் பேசுங்கள். நான் வேண்டாம் என்றவில்லை, தவிர்க்கவில்லை. இந்த மதுரையின் பதியிலே எவ்வளவு சிறப்பு மிக்க மதுரையின் பதி. இங்கேதான் ஒரு பெண் ஒருத்தி, சோழ நாட்டு பெண் ஒருத்தி இந்த மதுரையின் பதியிலே வந்து அல்வழிப்பட்ட அரசனால் ஆளனை இழந்த போது அவர் புரட்சி செய்த நிலையிலே ஒரு செங்கோல் மன்னன் தன் தவறுணர்ந்து உயிர் கொடுத்தான் இங்கே என்பதை பார்க்கிற போது இந்த மண்ணுக்கு அத்தகைய பெருமை இருக்கிறது.